ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு நார்மல் அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பு, ரெண்டுத்தையும் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூனு, எடுத்து வச்சுருந்த சீரகம், வரமிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு, அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிறது வெங்காயம் கொஞ்சம் வதங்கின வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடு நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த தண்ணி கொதித்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாப்பாடை போட்டு இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ அந்த சாப்பாடு கூட இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டால் சூடான அரிசி பருப்பு சாதம் ரெடி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதத்தை உருளைக்கிழங்கு வறுவல், தயிர், கத்திரிக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் வறுவல், அப்பளம் இது எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.